வாங்க லக்ஷ்மிம்மா, நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன் சிங்காரம். இந்த உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கஷ்டப்படணுங்கிறது தம்ம விதி. நீங்க கும்பிடுற சாமி என்னைக்குமே உங்களை கைவிடாதுமா. சிங்காரம். அம்மா, எதுவும் வேணுமாம்மா? தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு கடன் வாங்கி பழக்கம் இல்லை. அப்பார்ட்மெண்ட்ல யார்கிட்டயும் கேட்கறதுக்கு எனக்கு தயக்கமா இருக்கு. எவ்வளோமா வேணும்? என்னம்மா, வாட்ச்மேன் ஆச்சே, பணம் வச்சிருப்பானோ இல்லையோன்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு நான் வட்டிக்காவது வாங்கி கொடுப்பேம்மா. நீங்க எவ்வளவு வேணும்னு மட்டும் சொல்லுங்கம்மா. எனக்கு சொல்லுங்கம்மா. மருந்து வாங்குறதுக்கு ஒரு 200 ரூபாய் இருந்தா போதும். அம்மா, அவ்வளவு தானம்மா? ஒரு நிமிஷமா, இந்தாங்கம்மா, குடிங்கம்மா. ஒரு வாரத்துல திருப்பி கொடுத்துடுறேன். என்னங்கம்மா இப்படி பேசுறீங்க? நீங்க எப்ப வேணாலும் கொடுங்கம்மா. முதல்ல போய் மருந்து வாங்குங்கம்மா. நன்றி சிங்காரம். அம்மா, என்னம்மா இதெல்லாம்? இதுல எழுதி இருக்கிற மாத்திரை வேணும். ஓகே மேடம். வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? அருமையா இருக்கேன். நான் கேட்டிருந்த மாத்திரை எல்லாம் வந்துருச்சா? நேத்தே வந்துருச்சு சார். நீங்க ஃபோன் பண்ணி சொன்னதை எல்லா மாத்திரையும் எடுத்து வச்சிட்டேன். நீங்க தான் வரல. என் பென்ஷன் அமௌண்ட் நேற்று அக்கௌண்ட்ல ஏறல, அதான் வர முடியல. ஏன் சார், பசங்க 2 பேரும் அமெரிக்கா ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. ஒரு ஃபோன் போட்டா அடுத்த நிமிஷம் பணம் வரப்போகுது. மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கெல்லாம் பென்ஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமா சார்? பசங்க வெளிநாட்டுல இருக்காங்க, ஒரு ஃபோன் போட்டா பணம் அனுப்பிடுவாங்க. ஆனா நம்ம கேட்க கூடாது. தாயா பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறு வேற தானே. எந்த வயசுலயும் நம்ம கிட்ட ஒரு சம்பாத்தியம் இருக்கணும். இல்லனா பெத்த பிள்ளை கூட நம்மளை மதிக்காது. இதெல்லாம் நான் வாலிபத்திலே முடிவு பண்ணிட்டேன். வயசான காலத்துக்கு அப்புறம் யாரையும் நம்பி இருக்க கூடாதுன்னு. இந்த பென்ஷன் வருது, என் பேர்ல பேங்க்ல கொஞ்சம் பணம் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன். கை செலவுக்கு அது போதும். யாரையும் நம்பி நாம வாழக்கூடாது. நீங்க சொல்றது சரிதான். சரஸ்வதி, சாரோட மெடிசன் எடுமா. இந்தாங்க சார். இந்தாங்க சார். இந்தாங்க தம்பி. வரேன் தம்பி. ஓகே சார். இந்தாமா. மேடம், இதுல 10 நாளைக்கு மாத்திரை எழுதிருக்காங்க. 400 ரூபாய் ஆகுது. இது அப்படியே கொடுத்துடலாமா? வேண்டாம், என்கிட்ட 200 ரூபாய் தான் இருக்கு. சரி மேடம். 5 நாளைக்கு கொடுத்தா போதும். சரி, ஓகேங்க மேடம். என்ன சார், லக்ஷ்மி மேடத்தை பார்த்ததுல இருந்து ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல மேடி, அவங்க எதுக்கு அங்க வந்திருப்பாங்கன்னு யோசிக்கிறேன். சார், இத நீங்க அவங்க கிட்டே கேட்கலாமே, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்ன பாக்குறீங்க? நீங்க கட்டின தாலி இன்னும் அவங்க கழுத்துல தானே இருக்கு. அப்புறம் ஏன் சார் தயங்குறீங்க? அவங்க கிட்ட பேசுங்க, உங்களுக்கு வேண்டியதை செய்யுங்க. அது உங்க கடமை சார். ஏத்துக்கப்படாத உறவுல உரிமை எங்க இருந்து வந்தது மேடி? அப்படியே உரிமை இருந்தாலும் அவங்க சம்மதம் இல்லாம நாம அவங்களுக்கு உதவுறது கூட தர்மம் கிடையாது.
அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவங்க வாழறாங்க. நாம போய் தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்புறம் எதுக்கு சார் தாலி கட்டினீங்க? திரும்ப திரும்ப எல்லாரும் ஏன் அதே கேள்வியை கேட்டுட்டு இருக்கீங்க? அதை நாங்க விருப்பப்பட்டு செய்யல, நடந்துருச்சு, அவ்வளவுதான். சந்தோஷ் கூட இருக்கிறது தான் அவங்களுக்கு சந்தோஷம். நான் தூரமா நின்னு அவங்கள கவனிச்சுக்கிட்டே இருக்கேன், இருப்பேன். ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் முத ஆளா போய் நிற்பேன். அப்பா டைமுக்கு சாப்பிட்டுடுவாரு. இந்த மாத்திரை வாங்க போனதுல லேட் ஆயிடுச்சு. ச்சே, இல்லைன்னா இந்நேரம் சமைச்சிருப்பேன். நல்ல வேளை, அப்பா வரத்துக்குள்ள சமைச்சிட்டோம். அப்பா சாப்பிட வாங்கப்பா. நீ இங்க இருக்கலாம்னு சொன்னதுக்காக நான் உன்னை ஏத்துக்கிட்டதா அர்த்தம் இல்ல. நடந்ததெல்லாம் என் கண்ணுக்குள்ள விழுந்த தூசியா காலத்துக்கும் உறுத்திக்கிட்டே இருக்கும். பவித்ரா சொன்னதுக்காக சந்தோஷ் உன்னை வர சொன்னான். மற்றபடி யாரும் பழைய மாதிரி முழுசா ஏத்துக்கல, எந்த காலத்திலையும் ஏத்துக்கவும் மாட்டோம். நீ என்ன விளக்கம் சொன்னாலும் நீ பண்ணதை நியாயப்படுத்த முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என் மருமக வேற ஒரு தாலி ஏறின அன்னைக்கே செத்துட்டா. இனி உன் கையால பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அதான் எனக்கு சாப்பாடை நான் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். சாப்பிடுங்கப்பா, காஃபி குடிங்கப்பான்னு என் முன்னாடி வராம இந்த வீட்டுல எங்கேயாவது ஒரு மூலையில இருந்தா அது உனக்கு நல்லது. நல்லா இருக்கீங்களாமா? வணக்கம் சம்பந்தியம்மா, நல்லா இருக்கீங்களா? என்ன சம்பந்தியம்மா, நாங்க எல்லாரும் உங்க வீடு தேடி வந்து நிக்கிறோம், உள்ள வான்னு கூப்பிட மாட்டீங்களா? வாங்க வாங்க. ரொம்ப அருமையான இடத்துல வாழ்றீங்கம்மா. என்ன அட்ரஸ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. கற்பகம், வீடு ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமாங்க. என்னம்மா வாங்கன்னு தான் சொல்ல மாட்டேங்கிற, உட்கார்னு கூடவா சொல்ல மாட்டேன்? உட்காருங்க. போங்கம்மா. மறந்துட்டேன், இந்தாங்க சம்பந்தியம்மா. எதுக்கு இதெல்லாம்? முதல் தடவையா வீட்டுக்கு வந்திருக்கோம், எதுவும் வாங்காம எப்படி? இந்தாங்க. டீ காஃபி ஏதாவது உங்க சாப்பிடுறீங்களா? இஷ்டமா, உங்க கையால எது கொடுத்தாலும் பரவாயில்ல. அப்பா,
இவங்க ஐயா வணக்கம். என் பேர் சண்முகம். இவங்க என் மனைவி கற்பகம். வணக்கங்க. இவங்க என் அம்மா. இவர் என் மச்சான். அவர் என் மருமக புள்ள. இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் உங்க மருமக அம்மாவா நடிச்சாங்க. சம்பந்தி அம்மா, எங்க மாப்பிள்ள எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து நீங்க கல்யாணத்துக்கு வந்து அம்மாவா நடிச்சது வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. உண்மையாவே உங்களுக்கு பெரிய மனசு சம்பந்தியம்மா. இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக யாருமே செய்ய துணியாத காரியத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க. என்ன மன்னிச்சிரு தாயி. உன் கழுத்துல தாலி இல்லாதத பார்த்து நான் பண்ண கலாட்டாவுல அந்த தம்பி உன் கழுத்துல தாலிய கட்டிட்டான். எவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணிருக்கம்மா. இந்த சின்னஞ்சிறுசுங்க வாழ்க்கைக்காக ஊரு சனங்க மத்தியில தாலிய கட்டிக்கிட்ட. உன் மனசு அந்த சாமிக்கு சமம்மா. என்னது சாமிக்கு சமமா? என்ன பேசுறீங்க நீங்க? உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்தவள கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. எந்த ஒரு நியாயம் இது? ஐயா புரியுது ஐயா. அது நாங்க வேணும்னே பண்ணல. ஏதோ தெரியாம நடந்துருச்சுங்க ஐயா. நாங்க செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா தான் உங்ககிட்ட இப்ப மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம். எங்களை மன்னிச்சிருங்க. உங்க கழுத்துல ஏறின தாலி ஒரு துணை தேவைன்னு உணர்ந்துதாமா அந்த சாமி போட்ட முடிச்சது. நிர்பந்தத்துல ஏற்பட்ட பந்தமானாலும் உனக்கு தேவைதாம்மா. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுதான் நல்லது. சும்மா நிறுத்துமா. உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. இத்தனை வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணதே அசிங்கம். அதுல ஒன்னா வேற வாழ சொல்ற. நீ எல்லாம் பெரிய மனுஷா நீ. ஐயா, உங்க வீட்டுல நிக்கிறோங்கிறதுக்காக வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. அவங்க எங்க குடும்பத்து பெரியவங்க. கொஞ்சம் மரியாதையா பார்த்து பேசுங்க. யாரு இந்த அம்மா? பெரியவங்களா? விவஸ்தை இல்லாம பேரம்பத்தி எடுக்கிற வயசுல லட்சுமி அந்த ஆளோட குடும்பம் நடத்த சொல்லுத. இதெல்லாம் பெரிய மனுஷியா? வெக்கம் கட்ட குடும்பமா இருக்கு. யோ, என்னையா பேசுற? ஏய் அமைதியாரு. நம்ம சம்பந்தி அம்மாவுக்காக வந்திருக்கோம். நம்மளால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீங்க பண்ண இந்த கேவலமான காரியத்தினால என் குடும்பம் மானமே போச்சு. இந்த அபார்ட்மெண்ட்ல கௌரவமா வந்த நாங்க இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறோம்னா அது எல்லாமே உங்களாலதான். ஐயா அதுக்காக தான் நாங்க எல்லாரும் சம்பந்தி அம்மா முன்னாடி வந்து நிக்கிறோம். உங்க கோவத்துல நியாயம் இருக்கு. அதை நாங்க ஒத்துக்கிறோம். அதே சமயம் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. ஹாய் சந்தோஷ் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? உங்க வீட்டுக்காக தான். எங்க குடும்பம் இப்ப இருக்கிற நிலைமைக்கு காரணமே நீதான்டா. அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல நீ செத்து நான் ஜெயிலுக்கு போயிருந்தா கூட நான் இந்த அளவுக்கு அவமானப்பட்டிருக்க மாட்டேன். ஏன் ப்ரோ இப்படி எல்லாத்துக்குமே கோவப்படுறீங்க? நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நீ சொல்லி நான் கேட்கணுமாடா? அன்னைக்கு என்ன போலீஸ்ல இருந்து காப்பாத்துனதுக்காக தான் எங்க அம்மா உன் கல்யாணத்துக்கு அனுப்பி வச்சேன். அங்க வந்தவங்களை நடிக்க சொல்லி எங்க அம்மா வாழ்க்கையை கெடுத்து என் குடும்பமே அசிங்கப்படுற மாதிரி பண்ணிட்டியடா. நீயும் அந்த ஹரியும் சேர்ந்து போற திட்டமாடா. சொன்னா கேளுங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு இல்ல, விடுங்க. டேய், நாங்களும் மதுரைக்காரங்க தான்டா. தினம் தினம் பஞ்சாயத்து பண்ற எங்ககிட்டயே பிரச்சனை பண்றியா? யோ, அவன் பண்ண காரியத்துக்கு அவனை வெட்டி போட்டுருக்கணும். அவனை உயிரோட விட்டதுக்கு நீ சந்தோஷப்பட்டுக்கோ.
ஏய் எங்க மாப்பிளைய எங்க கண்ணு முன்னாடி அடிச்சதும் இல்லாம எங்க கிட்டயே சொல்றியா? உன்னை சும்மா விட மாட்டேன். நிறுத்துங்க. மாமா எனக்கு ஒண்ணு இல்ல மாமா, தயவு செஞ்சு அவர் விட்டுற சொல்லுங்க. என்ன மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? ரத்தம் வர மாதிரி அடிச்சிருக்கா, ஒண்ணுமில்லைன்னு சொல்றீங்க. மாமா இவனை சும்மா விடக்கூடாது மாமா. நம்ம செந்தூர் அண்ணாச்சி பையன் சந்திரபோஸ் இங்கதான போலீஸா இருக்கான். அவனுக்கு இப்ப போன போடுறேன். போலீஸ்னா பயந்துருமா? யோ ஓடி ஆஃப் பண்ண. போடு போடு போடு. போறடா போறேன். ஐயா ஐயா, நான் உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன். போலீஸ் எல்லாம் வேண்டாயா, வேண்டாம். டேய் தம்பி, நான் தான் பேசுறேன். நம்ம சமூக மாமா மருமக மேல ஒருத்த கை வச்சிட்டான்டா. அவன் கையில காப்பு போடணும்டா. நான் அட்ரஸ் அனுப்புறேன். இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி உடனே அனுப்பு. அனுப்பு அனுப்பு அனுப்பு, சீக்கிரம் அனுப்பு. ஐயா ஐயா வேண்டாம் ஐயா, போலீஸ் எல்லாம் வர வேண்டாம்னு சொல்லுங்க ஐயா. மாமா ஆமா மாமா, அவர் ஏதோ கோவத்துல பிடிச்சு தள்ளி விட்டுட்டாரு, அடிபட்டுருச்சு மாமா. போலீஸ் கேஸ் எல்லாம் போனா அவர் கேரியர் பாதிக்கப்பட்டுரும் மாமா. ப்ளீஸ் மாமா, வேணாம் மாமா. சின்னசாமி, போலீஸ்ல ஒண்ணு வேண்டாம். இவங்களை பார்த்தா பாவமா இருக்கு, விடு. ஆமா, உங்க பேச்சு கேட்காம என் இஷ்டத்துக்கு நடக்கிறேன்னு நீங்க நினைக்காதீங்க. இவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம மாப்பிளைய இவன் நம்ம கண்ணு முன்னாடி அடிப்பான். இவன்லாம் ஜெயில கஞ்சி குடிச்சா தான் திருத்துவான். அண்ணா அண்ணா, அம்மா மேல இருக்கிற பாசத்துல ஏதோ ஆத்திரப்பட்டு அடிச்சிட்டான். மன்னிச்சு விட்டுருங்க அண்ணா ப்ளீஸ். ஆத்திரத்துல கொலை பண்ணிருந்தா என்ன ஆகுறது? பாசத்துல பண்ணிட்டோட பாசத்துல போமா வேலை பார்த்துட்டு. ஹலோ, போலீஸ் எப்போ வரும்? இப்ப வரும். ஐயா ஐயா ஐயா, போலீஸ் எல்லாம் வேண்டாம் ஐயா. நீங்க சொல்லுங்கய்யா, சின்ன பையன் தானே அவன், ஏதோ தெரியாம நடந்துருச்சு, விட்டுரு சொல்லுங்கய்யா. யார் சின்னசாமி? நான் தான் சார். நீங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணதா? ஆமா சார், நான் தான் பண்ணேன். என்ன விஷயங்க? இத பாருங்க சார், எங்க வீட்டு மாப்பிளைய எப்படி அடிச்சிருக்கான் பாருங்க. அடிச்சதுல ரத்தமா ஊத்துது பாருங்க. இவன் தான் சார் அடிச்சான். அரெஸ்ட் பண்ணுங்க சார் இவனை. ஏய், நீ என்ன பெரிய ரவுடியா? சார் ஏய், இங்கிட்டியா வா, ஆடுறா. ஐயோ குட்டி சந்தோஷ். ஐயா ஐயா விட்டுருங்கய்யா. சார் சார் சார், ஏத்தி வர மாட்டேன். செஞ்சு விட்டுருங்கய்யா. சார் மன்னிச்சு விட்டுருங்கய்யா. ஐயா ஐயா, சின்ன பையன் ஏதோ தெரியாம. என்னம்மா பேசுற நீ? போலீஸ கையடி பேசுறவா? யோ, கம்முனு. செஞ்சு மன்னிச்சு. மாமா நீங்க போய் பேசுங்க மாமா. மாப்பிள, அவன் பண்ண தப்புக்கு அவன் அனுபவிக்கட்டும். வாங்க போலாம். என்ன ஸ்டேஷன்ல வந்து பேசு. ரெடியா வண்டியா? ஆமா. வாங்க போலாம் வாங்க. ஆமா. வாங்க. சந்தோஷ். 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 ஐயோ அத்தை, எனக்கு பயமா இருக்கு அத்தை. சந்தோஷம் உள்ள வச்சு அடிச்சிட்டு போறாங்க அத்தை. இல்ல இல்ல, அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாது. நம்ம போய் சந்தோஷ கூட்டிட்டு வந்துடலாம். ஆமா, இவ பெரிய கலெக்டர். இவ போனதும் விட்டுற போறாங்க. அவனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது காரணமே இவ தானே. இப்ப எதுக்கு நீலிக்கு நீர் விடுற? அதனால என் குடும்பத்து மானம் மரியாதை எல்லாமே போச்சு. இப்ப போலீஸ் வேற என் பேரனை புடிச்சிட்டு போறாங்க. தாத்தா, சந்தோஷ் அரவிந்த் அடிச்சதுக்கு அத்தை என்ன பண்ணுவாங்க? எல்லாம் அவன் முன் கோபத்தால வந்தது. வீட்டுக்கு வந்தவங்களை போய் இப்படி கை நீட்டலாமா? அதுவும் சொந்தக்காரங்க முன்னாடி வச்சு அவங்க மாப்பிளைய அடிச்சா சும்மா விட்டுருவாங்களா என்ன? எல்லாம் என் தலை எழுத்து. பவித்ரா, ஏன் சந்தோஷ போலீஸ் கூட்டு போறாங்க? அதையே ஏன் நீ கேக்குற? மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்ல நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். பவித்ரா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் என்னால முடிஞ்சதை ஹெல்ப் பண்றேன். சார், அரவிந்த் அவர் ஃபேமிலியோட இங்க வந்திருந்தாரு. சந்தோஷ் அவர் மேல கோவப்பட்டு அடிச்சிட்டான். அவர் தலையில வேற பெரிய காயம் பட்டுருச்சு. அவங்க மாமா இதெல்லாம் பார்த்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. வாங்க, நானும் வரேன். ஸ்டேஷனுக்கு போலாம். நீங்க பண்ணது வரைக்கும் எங்களுக்கு போதும். நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு முழு காரணமே நீங்க தான். உங்களோட உதவி எனக்கு எதுவுமே தேவையில்லை. நாங்க இன்ஸ்பெக்டரோட கையில கால்ல விழுந்தாவது குட்டியை கூட்டிட்டு வந்துருவோம். நீங்க எங்களோட விஷயத்துல தலையிடாம இருந்தாலே போதும். உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும். பாப்பவி, போலாம். தாத்தா, நீங்க வீட்டுக்கு போங்க. நானும் அத்தையும் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறோம். சரி, போயிட்டு என்னன்னு போன் பண்ணு. வா போலாம்.